தமிழகத்தை காப்போம் என்ற வார்த்தையே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தை யாரிடமிருந்து காக்க வேண்டும் இப்பொழுது அப்படின்னு சொன்னா மத்திய அரசிடமிருந்து காக்க வேண்டிய தேவை இருக்கிறது, மோடியிடமிருந்து காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் மூலமாக ரூல் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான எதையும் செய்யாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை காத்து மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று சொன்னால் மதவாதத்தை எதிர்த்து, பிளவுவாதத்தை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு திரள வேண்டும், இனம் மொழி மானம் காக்க ஓரணியில் திரள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதற்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மொழியை சிதைக்க, கலாச்சாரத்தை சிதைக்க பாஜக முயற்சிக்கிறது என்பதை தொடர்ந்து குற்றச்சாட்டாக மட்டுமல்ல, அதனை எக்ஸ்போஸ் செய்தும் வருகிறது திமுக. அந்த அந்த விஷயத்துல ஓரணியில் தமிழ்நாடு என்பதையும் இந்த பக்கம் தமிழ்நாட்டை காப்போம் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் ஏதோ ஒரு நாடகத்திற்காக தமிழ்நாட்டை காப்போம் என்று பாஜகவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.